ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு நாங்கள் மலேசியான பிரிக் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு பசமாலா என்ற ஒரு இரவு சந்தை போய் பார்ப்போம். இது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 6 மணியிலிருந்து 9 மணி வரையும் அது நடக்கும். இங்க மரக்கறிகள், பழங்கள், கருவாடு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் வந்து இங்க விற்கப்படும். மற்ற நார்மல் கடைகள்ல இருக்கிற விலைகளை விட இங்க குறைவாக இருக்கும். அதனால ஆட்கள் வேலை முடிச்சுட்டு வந்து வாங்கி கொண்டு போகணும். இதுல நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவு மரக்கறிகள், வெவ்வேறு விதமான கீரைகள் எல்லாமே இங்க இருக்கும். மற்ற கடைகள்ல இருக்கிறத விட விலை குறைவா இருக்கிறபடியா ஆட்கள் நம்ம வந்து வாங்குவேணும். இதுல அகத்திப்பூ, மற்றது இந்த மாதிரியான ஊறுகள்ல கிடைக்கக்கூடிய பழங்கள், மரக்கறிகள் எல்லாமே இங்க கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாஸ்கெட்டுகளுக்குள்ள போட்டு வச்சிருப்பினம் அந்த பாஸ்கெட்டுகளுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறது ஒவ்வொன்றுமே 5 வெள்ளி, 6 வெள்ளி, 4 வெள்ளி என்று வினம். அது லாபம் ஆக்களுக்கு வாங்குறது. அதனால ஆக்கள் இந்த மாதிரியானது வாங்கி கொண்டு போவினம். அதை தவிர கருவாடும் இங்க விற்கிற ஒரு கடை இருந்துச்சு. கருவாடு மலேசியாவோட உணவுல வந்து ஒரு பகுதி, அதாவது அவ இந்த நாசிலாமாவுல இந்த நெத்தலி கருவாடை பொரிச்சு வச்சிருப்பினோம். அதனால நெத்தலி கருவாடும் இருந்துச்சு. அதை தவிர மற்ற நோமல் கருவாடும் இருந்துச்சு. பெரிய பெரிய கருவாடுகளும் அதை தாண்டி வர நிரம்ப பழக்கடைகள் இருந்துச்சு. பழக்கடைகளும் அதே மாதிரி தான் கூடைகள்ல போட்டு போட்டு வச்சு இருந்துச்சு. நம்ம 5 வெள்ளி, 6 வெள்ளி பேக்கெட்டுகள் அடைச்சது இருந்துச்சு. தனிய தனிய நிறுத்தும் வாங்கக்கூடிய மாதிரியும் வெவ்வேறு பழங்கள் இங்க இருந்துச்சு. அது நிரம்ப ஆக்கள் வாங்கி கொண்டிருந்ததையும் என்னால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதை கடந்து போனா இந்த மாதிரியான உரைப்பு, இனிப்பு தின்பண்டங்கள் எல்லாமே வித்து கொண்டிருந்துச்சுன்னா பார்க்க சிலது கலர்ஃபுல்லாயும் இருந்துச்சு. அதே வேளை எனது ஆக்கள் வாங்கி கொண்டிருந்ததையும் என்னால பார்த்து கொண்டு போக முடிஞ்சிச்சு. அதை சரியென்னு பார்த்துட்டு நான் அங்கால போனேன். இந்த மாதிரியான கறி பஃப், வடை, கொழுக்கட்டை, இடியப்பம், இட்லி போன்ற சாப்பாடுகளும் அங்க செய்து வித்து கொண்டிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான இந்த மாதிரியான சிக்கன் பொரிச்சு விற்கிறது, சிக்கன் ரோல்ஸ், மேரினேட் பண்ணி வைக்கிறது, அதை ரைஸோட விற்கிற மாதிரி இந்த மாதிரியான சாப்பாடுகளும் இருந்துச்சு. அவையும் விலை குறைவு தான் நார்மல் கடைகளை விட. அதை தவிர இந்த மாதிரியான ஷூ விற்கிற ஒரு கடை இருந்துச்சு. அதுலயும் நிரம்ப ஆக்கள் நின்று வாங்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா மற்ற கடைகளை விட விலை குறைவாக இருந்துச்சு. அதுக்கு அதுக்கு பக்கத்திலேயே சில உடுப்பு கடைகளும் இருந்துச்சு. இந்த மாதிரியான பேமெண்ட் உடுப்பு கடைகளும் அதுல பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதை கடந்து சரியென்னு வந்தா கடைசியா ஒரு விளையாட்டு கடை, பொருட்கள் விற்கிற ஒரு கடை இருந்துச்சு. அதுலயும் வெவ்வேறு விதமான சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான்கள், மற்றது சென்ட் ஐட்டம், பேகுகள், பர்ஸுகள் இவை எல்லாமே வித்து கொண்டிருந்ததை காணக்கூடியதா இருந்துச்சு. இங்கே பார்த்தோன்னா ஒரு பூக்கடை இந்த பூக்கடை நெடுகளுமே இருக்கிறது. இப்படியே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வீட்டை வந்துட்டேன்.